ஹலோ எவ்ரி ஒன். லாஸ்டா நம்ம போட்டிருந்த வீடியோல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ப்ரோ, நீங்க டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்றீங்களா ப்ரோ? அஸ் எ ஃப்ரெஷரா டேட்டா சயின்டிஸ்ட் ஃபீல்டுக்குள்ள வரணும்னா என்ன மாதிரி ரோல் ப்ரோ சூஸ் பண்ணணும்? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கமெண்ட்டை நான் ஒரு ரெண்டு கொஸ்டினா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெஷர், அதனால ஆர் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது, வாட் ரோல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் காமனா நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால நான் ஜென்ரலாவே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா முதல்ல டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன, அவர் என்ன மாதிரியான ஒர்க் பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் எந்த ஜாபுக்கு கீழே வருது அப்படின்றது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா இந்த டேட்டா இன்ஜினியர்ன்ற ஜாபை தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, டேட்டா அனலிஸ்ட். இன்னொன்னு அதே இதுல வந்து டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஒர்க் என்னன்னு தெரிஞ்சாதான் டேட்டா இன்ஜினியர்ல என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றது நமக்கு புரியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா அனலிஸ்ட்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா சயின்டிஸ்ட பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். சரி, டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ஆல்வேஸ் அவங்க வந்து நடந்து முடிஞ்ச டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே என் கையில இருக்கக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்றதுன்னு அர்த்தம். என் கையில இருக்கக்கூடிய டேட்டா என்ன அர்த்தம்? நடந்து முடிஞ்ச டேட்டா. அந்த டேட்டா தான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அந்த டேட்டா வச்சு ஒர்க் பண்றவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நடக்க போற ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணி அந்த டேட்டாவுக்காக ஒர்க் பண்றவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ சிம்பிளா சொல்லலாம், டேட்டா அனலிஸ்ட்னா ஹிஸ்டரி டேட்டா வச்சு ஒர்க் பண்றாங்க. டேட்டா சயின்டிஸ்ட்னா ஃபியூச்சர் டேட்டா வச்சு ஒர்க் பண்றவங்க. சரிங்களா? சரி, டேட்டா அனலிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்ன்றவர் அவர் எதை வச்சு ஒர்க் பண்றாருன்னா ஒர்க்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஸோ ஒர்க்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் டேட்டா. அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ப்ரிப்பேர்ஸ் த ரிப்போர்ட். ரிப்போர்ட்ஸ், அதாவது ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டேட்டா வச்சு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. ஸோ இந்த டைம்ல இந்த சேல்ஸ் நடந்திருக்கு, அந்த மாதிரியான ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாரு. அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அண்ட் ப்ரொவைட்ஸ் தெம் டு தி பிஸ்னஸ் யூசர்ஸ். இந்த ரிப்போர்ட்டை அவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் யூசர்ஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபார் டிசிஷன் மேக்கிங் பர்பஸ். அதாவது அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றாங்க. ரிப்போர்ட் எதை வச்சு ஜென்ரேட் பண்றாங்க? எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டேட்டா வச்சு ஜென்ரேட் பண்ணி அதை யார்கிட்ட கொடுக்குறாங்க? பிசினஸ் யூசர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப பிசினஸ் யூசர்ஸ்னா யாரு? அவங்க தான் எண்ட் யூசர். அதாவது அவங்க தான் வந்து எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளைண்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா அனலிஸ்டோட ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எந்த இன்ஸ்டியூட்டும் கிடையாது, நான் ஜஸ்ட் சொல்றேன். இன்ஸ்டியூட்ல வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் ஒரு இந்த எஸ்கியூஎல் சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ என்கிட்ட இந்த மந்த் எவ்வளவு எஸ்கியூஎல் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க, அடுத்த மந்த் எவ்வளவு எஸ்கியூஎல் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று பில்ட் பண்ண போறேன். ஸோ நான் வந்து அதுக்காக எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸல்ல வந்து ஜான் மந்த் வந்து எஸ்கியூஎல் சப்ஜெக்ட்ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 10 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி மந்த்ல வந்து எஸ்கியூஎலுக்கு வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 8 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. மார்ச் மந்த்ல அதே எஸ்கியூஎல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 5 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ இதுதான் எனக்கு நடந்து முடிஞ்ச டேட்டா. இப்போ இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த ரிப்போர்ட் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அனலைஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு வந்து ஒரு டெவலப்பர் ப்ரிப்பேர் பண்றாரு. அந்த ப்ரிப்பேர் பண்ண டெவலப்பர் வந்து என்கிட்ட கொடுக்குறாரு, எங்க உங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் பிசினஸ் யூசர். நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட இன்ஸ்டியூட்ல நெக்ஸ்ட் அதாவது நல்லா இருந்துச்சு, போக போக கம்மி ஆயிட்டே இருக்கு. நான் ஏப்ரல் மந்த்ல எப்படி என்னோட ஸ்டூடெண்ட்டை அதிகப்படுத்துறதுன்றதை நான் யோசிக்கணும். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்? என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் மந்த் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நிறைய பேரை புல் பண்றது அப்படின்றத
அப்படின்றத யோசிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்கியூலோட சிலபஸை மாத்துவேன். அப்படி இல்லைன்னா இந்த எஸ்கியூல் நடத்தக்கூடிய ட்ரெயினரை மாத்துவேன். அப்படி இல்லைன்னா ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மந்த்ல நான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸை புல் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த நான் ஆக்ஷன்லாம் பண்றேன் பாத்தீங்களா, நான் என்ன பண்றேன், ஆஃபர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், சிலபஸ் சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் வந்து மாத்துறேன். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கிட்ட வந்து கைட் பண்ணி ஒழுங்கா நடந்துக்கோங்க, அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்றேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் பண்றதுனால தான் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மந்த் 20 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த ஆக்ஷன்லாம் பண்றதுக்கு காரணமா இருந்தவர் யாரு? என்கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு டேட்டா இருந்தா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்மளால வந்து ப்ராஃபிட்டா பண்றதா இல்லையான்றதை டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டை பில்ட் பண்ணி யாருக்கிட்ட கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் யூசர்ஸ் கிட்ட கொடுப்பாரு. இந்த மந்த் உங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்க, இந்த மந்த் உங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் அவங்களோட பிசினஸ் எப்படி ப்ராஃபிட்டா மாத்தணுன்றதுக்கு ஏத்த மாதிரியான எஃபோர்ட் போடுவாங்க. சோ அதுதான் வந்து டேட்டா அனலிஸ்ட். நடந்து முடிஞ்ச டேட்டா வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டா ஜென்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டேட்டா அனலிஸ்ட். அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். சோ டேட்டா சயின்டிஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு நடக்க போற டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்றவரு அப்படின்றாங்க. நடக்க போற டேட்டாவா? அதாவது அது என்ன? அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் எடுத்துக்கலாம். கூகுள் மேப்ல நான் வந்து தாம்பரத்துல இருந்துட்டு டி நகர் போகணும்னு நான் போடுறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி அதுவே சொல்லிடுது, நீங்க வந்து 4:00 கிளம்புறீங்க, 5:00 அங்க ரீச் ஆவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ இது எப்படி நடக்குது? நான் வந்து அங்க போனா தானே எனக்கு தெரியும் 5:00 தான் நான் ரீச் ஆகணும், ரீச் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அது எப்படி அப்ராக்சிமேட்டா ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லுது? அந்த ஒர்க்கை பண்றவங்க தான் யாருன்னா டேட்டா சயின்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய டேட்டாவை ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்குன்றத ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அல்காரிதம்ஸ் போட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதி நமக்கு கொடுக்கறவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஏ டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா டேட்டா சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட்ஸ் ஃபியூச்சர் டேட்டா. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்றாரு. யூசிங் எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்றாரு? இப்போ இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு ஒர்க் பண்றாரு. இவர் வந்து ஃபியூச்சர் டேட்டாவை வந்து ப்ரெடிக்ட் பண்றாரு. எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுவாரு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதை பேஸ் பண்ணி எழுதுவாரு? ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டேட்டா மூலியமா நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுவாரு. அப்போ எது அதாவது என்ன ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் யூசர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பிசினஸ் யூசர் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் கிட்ட கொடுப்பாங்க. அந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே போன வருஷம் உங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ நீங்க இதே மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த வருஷம் இந்த மாதிரியான சேல்ஸை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, கிரிக்கெட்ல வந்து செகண்டா பேட்டிங் ஆடக்கூடிய டீம்ஸ்க்கு வந்து கீழே வந்து ரன் ரேட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஓவருக்கு இத்தனை ரன் அடிச்சா அவங்களால வந்து அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியும். அதாவது அந்த வந்து மேட்ச் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இத்தனை ரன் அடிக்கணும், ரன் ரேட் வந்து போய்க்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா. அவங்களோட ஒர்க் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கூகுள் மேப்கே பார்க்கலாமே. இப்போ கூகுள் மேப் எப்படி ஆக்சுவலா எக்ஸாக்டா 1 ஹவர்ல நீங்க போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது? ஏற்கனவே போனவங்களோட ஹிஸ்டரிய பார்த்து அந்த ஹிஸ்டரி மூலமா ஆவரேஜா இவர் இந்த ஸ்பீட்ல போனாருன்னா இந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது கணிச்சு சொல்லுது. அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டேட்டாவை பேஸ் பண்ணி தான், அந்த டேட்டாவை வச்சு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபியூச்சர் டேட்டாவே ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் டேட்டா யூசிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன மாதிரியான லாங்குவேஜ் இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் லாங்குவேஜ் அந்த மாதிரியான லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்காரிதம்ஸ் எழுதுவாங்க. ஸோ அண்ட் ரைட்ஸ் தி அல்காரிதம்ஸ் எழுதி தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. தி டு மேக் திஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு அவங்க வந்து அல்காரிதம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறாங்க. எதுக்காகனா ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக. எதை பேஸ் பண்ணினா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு டேட்டாவை வச்சு ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்டுக்கும் டேட்டா அனலிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரிங்களா?
சரி. இப்ப நம்ம டேட்டா அனலிஸ்ட் ஆகவோ, இல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஆகவோ ஆகணும்னா, நமக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகவோ, இல்ல டேட்டா அனலிஸ்ட் ஆகவோ, இல்ல டேட்டா இன்ஜினியர் ஆகவோ நம்மளால ஆக முடியும் அப்படின்றாங்க. ஸோ, அப்ப பேசிக்கா உங்களுக்கு மொத்தம் 4 ஸ்கில் முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுதான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். செகண்ட் என்ன தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்தா தான் உங்களால பேசிக்கா ஐடில வந்து சர்வே பண்ண முடியும். மூணாவதா என்னன்னு கேட்டீங்கன்னா, டொமைன் நாலேட்ஜ். டொமைன் நாலேட்ஜ். நாலாவதா என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போனீங்கனாலும், ஐடில எந்த ஃபீல்டுக்குள்ள போனீங்கனாலும், இந்த 4 ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த 4 ஸ்கில் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து பேசிக்கா ஐடி உள்ள சர்வேவே பண்ண முடியும். சரிங்களா? சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் ஸ்கில் என்னென்ன டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் சரி, என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு? அத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சரி. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா அனலிஸ்ட் ஆவறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னா, ஏதாவது ஒரு டேட்டா பேஸ பத்தி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ எந்த டேட்டா பேஸ் ஆனாலும் இருக்கலாம். அதாவது லைக் வந்து ஒரு ஆரக்கிளா இருக்கலாம். இல்லனா வந்து நீங்க ஸ்னோஃப்ளேக்கா இருக்கலாம். இல்லனா வந்து அ MySQL-ஆ இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் பத்தி நீங்க கிளியர் நாலேட்ஜ் இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ டெராடேட்டா கூட இருக்கலாம். நான் இந்த மாரி டேட்டாபேஸ் நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிருக்கேன். சரி. செகண்ட் உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, டேட்டாவ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா ஹேண்ட்லிங் பண்ண தெரியலன்னா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டேட்டா ஹேண்டில் பண்ண தெரியணும்னா, உங்களுக்கு கண்டிப்பா எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். எஸ்கியூஎல் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். லைக் வந்து ஒரு டூப்ளிகேட் ரிமூவ் பண்றது, இல்லன்னா வந்து அத வந்து கிளீனிங் பண்றது, இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணணும்னா நீங்க வந்து எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். நெறைய பேர் என்ன கன்ஃப்யூஸ் ஆவாங்கன்னா, இந்த ஆரக்கிள், இந்த எஸ்கியூஎல், இந்த MySQL, எஸ்கியூஎல் இதெல்லாம் ஒண்ணு தானே. இது ஏன் தனித்தனியா நான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஸோ ஆரக்கிள், ஸ்னோஃப்ளேக், MySQL, டெரடேட்டா இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டாபேஸ். இதுக்கும் எஸ்கியூஎலுக்கும் சம்பந்தமே கிடையாது. டேட்டாபேஸ்னா என்னன்னா, டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பெசிபிக் பிளேஸ்ல தான் நம்ம வந்து டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவ ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்றவர் தான் யாருன்னா எஸ்கியூஎல். ஓகேங்களா? ஸோ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டாவ ஸ்டோர் பண்றவர் தான் இவங்க. அது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவ ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம வந்து எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ 3வதா இருக்கிறது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ பத்தி நீங்க வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க வந்து எந்த மாதிரியான டேட்டா வந்து வேர்ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணலாம். அதாவது ஃபேக்ட் டேபிள் இருக்கணும். அதுக்கப்புறம் டைமென்ஷன் டேபிள் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்கீமா வச்சு பில்ட் பண்ணலாமா? இல்ல ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா வச்சு பில்ட் பண்ணலாமா? இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்தா தான் உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா உங்க ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த 3 ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ நானே அதுக்கு உண்டான வீடியோஸ வந்து ப்ரொவைட் பண்றேன். அ நீங்க வந்து அந்த கோர்ஸ வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஸ்னோஃப்ளேக் சொல்லிக் குடுத்துருக்கேன். எஸ்கியூஎல் சொல்லிக் குடுத்துருக்கேன். டேட்டா வேர்ஹவுஸ் சொல்லிக் குடுத்துருக்கேன். அதே மாரி அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு தேவையான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸ்னோ ப்ரோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல இருக்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் ஆசை இருக்கு. இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்களும் என்கிட்ட வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்கலாம். ஆ இது மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். ஸோ பிளஸ் இது இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா, இது இருந்தாலே போதும். அட் த சேம் டைம் ஆடட் அட்வான்டேஜா உங்களுக்கு இன்னொரு 2 பேர் தெரிஞ்சா இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ETL. ஸோ ETLன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதாவது ETL டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. அந்த டூல்ஸ்ல ஏதாவது ஒரு டூல்ஸ நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இல்லன்னா டேலண்ட் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இல்லன்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர். எஸ்கியூஎல் சர்வர் அதோட ஃபுல் பேர் வந்து இன்டகிரேஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எஸ்எஸ்ஐஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வீசஸ். ஸோ எஸ்எஸ்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு அதுக்கப்புறம் ஐஎஸ். ஸோ இந்த மாதிரியான ETL டூல்ஸ் இன்னும் நிறைய ETL டூல்ஸ் இருக்கு. நீங்க அந்த ETL டூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபிஃப்த்தா என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் சைட்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த ETL டூல்ஸும் ரிப்போர்ட்டிங்கும் தெரிஞ்சே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது.
ஸோ இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ஏன்னா இந்த இடிஎல் டூல்ஸ் மட்டுமே தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு தனியா ஜாப் கிடைக்கும். இன்ஃபர்மேட்டிக்கா தனியா தெரிஞ்சாலே போதும், தனியா ஜாப் கிடைக்கும். டேலண்ட் தனியா தெரிஞ்சாலே போதும், தனியா ஜாப் கிடைக்கும். அந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான டூல்ஸ். தனித்தனியாவே உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்லூ இருக்கு. டேப்லூ அப்புறம் வந்து பவர் பிஐ நீங்க படிக்கலாம். ஸோ பவர் பிஐ படிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் சைட்ல வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, அதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் டூலு. அதுக்கப்புறம் காக்னோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பழசு தான். இது வந்து ஐபிஎம் டீம்ல வந்து ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஆக முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இதுவே வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா அனலிஸ்ட் ஆகி இருந்திருக்கணும். டேட்டா அனலிஸ்ட் ஆகி இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஏன்னா டேட்டா சயின்டிஸ்டுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சுமே தேவை. இந்த அஞ்சுமே தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்க்கலாமா? ஸோ இவங்களுக்கு இந்த அஞ்சும் தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் ஆறாவதா என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ டேட்டா சயின்டிஸ்டுக்கு ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஓகேங்களா? பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ல அதிகமா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ் எழுதணும். ஸோ அது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்கன்னா மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல நீங்க வந்து அல்காரிதம்ஸ் எழுதுறது, ஃப்ளோட் சார்ட் கிரியேட் பண்றது, அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ஒர்க் போடுறது, இது எல்லாமே வந்து இதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னாலும் நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம டீடைல்டா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, அதுல நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பேசிக்கா நான் சொல்றேன், கேளுங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்னு கிடையாது, பேசிக்கா ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள சர்வே ஆகிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்காக கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கலா வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்றாங்க, லாஜிக்கல் திங்க் இருக்கணும். அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் திங்க் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரெஷரா நீங்க போறீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ரவுண்டே இதுக்காக வச்சிருப்பாங்க. அனாலிட்டிக்கல் திங்ஸ், லாஜிக்கல் சால்வ் பண்ணணும், அந்த மாதிரியான ரவுண்டே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்து ரியல் டைம் சினாரிஸ் வந்து நிறையவே டஃப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணா நீங்க வந்து லாஜிக்கலா உங்களோட பிரெயின் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இந்த ரவுண்ட் வச்சு தான் உங்களை உள்ளே எடுப்பாங்க. செகண்டா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா என்னன்னா ஸோ லைக் ரியல் டைம் சினாரியோஸ்ல வந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அந்த டிஃபெக்ட் எப்படி சால்வ் பண்றது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மூணாவதா வந்து யூஸ்வலா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன், மெயில் அனுப்புறது, டீம்ஸ்ல சாட் பண்றது, கிளைண்ட் கூட பேசுறது, மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறது, இது எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில் கிட்ட தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ சாஃப்ட் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூணாவதா இருக்கக்கூடியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது யாருன்னு கேட்டீங்கன்னா டொமைன் நாலேஜ். ஸோ இந்த டொமைன் நாலேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த டொமைன்ல போய் ஒர்க் பண்றீங்களோ அந்த டொமைனை பத்தின ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். லைக் இப்போ நீங்க ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஃபினான்ஸ் பத்தின டொமைன் நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஹெல்த் கேர் பத்தின டொமைன் நாலேஜ் வேணும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா டொமைன் நாலேஜ் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸால மட்டும்தான் டொமைன் நாலேஜ் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து டொமைன் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த டொமைனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அந்த டொமைனை பத்தின டீட்டெயில்டா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது, அந்த ஸ்பெசிஃபிக்கா அது வந்து ஃபினான்ஸா, ஹெல்த் கேரா, ரீட்டைலா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுக்கு தான் இந்த ஸ்கில் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து ஹேண்டில் பண்றது, அவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது, எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது. ஸோ நம்ம வந்து ஆர்கனைஸ்டா ஒரு ஒரு
ஒர்க் முடிச்சுட்டு மெயில் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்குள்ள நமக்கு வரும். ஓகேங்களா? சரி. அதெல்லாம் வந்து லைக் ஒரு பீப்பிள் ஹேண்ட்லிங் அப்படின்லாம் கூட சொல்லலாம். சரிங்களா? சரி. இப்போ நாம வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகனாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்ட் ஆகனாலும் சரி, நமக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஐடி உள்ள சர்வே ஆகணும்னா நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகவோ, இல்ல டேட்டா அனலிஸ்ட் ஆகவோ ஆகணும்னா, உங்களுக்கு என்ன ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட்னே ரோல் கிடைக்கும். ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காமன் ரோல். காமனா உங்களுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, இதுல இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டா போறீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ரோல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிக் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. பிக் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு இடிஎல் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இடிஎல் டெவலப்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்சல்டன்ட் கன்சல்டன்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரோல்ஸை பத்தின கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த மாதிரியான நிறைய ரோல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம வருவோம். இப்போ இவர் என்ன கொஸ்டின் கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்? வாட் ரோல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட்? ஸோ இப்போதைக்கு நான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். அதாவது டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட் இருந்துச்சுன்னா, நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். அதை நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நாக்கரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட நாக்கரியில ஓப்பன் பண்ணிட்டு நாக்கரியில ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் போடுங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லி போடுங்க. டேட்டா சயின்டிஸ்ட்ன்றத போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்னு வச்சுட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷர் கரண்டா ஜாப்ல வந்து இருக்குதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க, 0ல இருந்து 5 இயர்ஸ் வரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எடுத்துக்கிறோம். பாருங்க, டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு ஃப்ரெஷர் அவைலபிளா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கம்பெனி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இன்னொரு கம்பெனி ரெஸ்பான்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில கூட 0 எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. 0 எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷரா இருந்தே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரியான அர்த்தம். ஸோ டேட்டா கலெக்ஷன், இன்ஃபோடெக் இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸ்ல தான் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ்க்கு சின்ன கம்பெனிஸ்ல இருந்து மட்டும்தான் உள்ள போக முடியும். ஸ்டார்டிங்கே நீங்க வந்து சிடிஎஸ், காக்னிசன்ட், டிசிஎஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ள போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே வழிதான் வந்து உங்களோட காலேஜ்லயே வந்து அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தினா மட்டும்தான் உண்டு. மற்றபடி நார்மலா ஒரு சிடிஎஸ்லயோ இல்லை டிசிஎஸ்லயோ இல்லை அக்செஞ்சர்லயோ வந்து ஒரு ஃப்ரெஷரை வந்து ஐடிக்குள்ள ரெக்ரூட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே டவுட் தான். ஸோ அப்போ இந்த நார்மலா நீங்க வந்து எப்படி போலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கண்டிப்பா நீங்க வந்து இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? பெரிய கம்பெனிஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களோட அனதர் கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட்ல ஃப்ரெஷர் உள்ள போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் உள்ள போக முடியுது. ஸோ நிறைய கம்பெனிஸ்ல வந்து 0ல இருந்தே ஆளுங்களை எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ்க்கு கீழே போடுங்க. எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.